சார் இங்க ராவுங்கிறவரு. நான் தான் சார், நான் ஆர்கானிக் வெங்கட்ரமனோட டிரைவர். உங்களையும் உங்க மனைவியும் வீட்டுக்கு வர சொன்னாரு சார். எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு தெரியலங்க சார். ஆனா அம்மா பேசிட்டு இருக்கப்போ உங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சம்மதம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் உங்களை வர சொல்லி அனுப்புனதுக்காக எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க சார். இதோ இந்த கார்டும் கொடுத்தாங்க. இதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணா கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஐயோ, கார் எதுக்கு அனுப்புறீங்க? அதான் நம்பர் கொடுத்துட்டீங்களே, நாங்களே வந்துடுறோம்னு சொல்லுங்க. சரிங்க சார், போயிட்டு வரமா. டேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நீ முதல்ல போய் ரெடியாவை, இது ரொம்ப பெரிய சம்பந்தம். ஆமா ஆமா. சரி, வெறும் கையோட எப்படி போறது? நல்லாவா இருக்கும்? அப்ப மீன் குழம்பு வச்சிரவா? வேணாம்மா, என்ன போட்டு கொள்ளாத. அதை விட நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? அந்த கொலு பொம்மைங்களை தவிர. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அதுதான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துச்சு. இப்போ ஒன்னாக காரணமாவும் இருக்கு. நான் அதை எப்பவுமே ஒரு பொம்மையா பார்த்ததில்ல. சாப்பாடு போடுற அம்மாவா பாக்குறேன். அதையே கொண்டு வா. அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கும். அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆமா ஆமா, இப்படியே கதா கலட்சியம் பண்ணிட்டே இருங்க. போனா மாதிரிதான். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. நான் எங்க போறது? இந்த பக்கம் போறேன். ஏய், யார் நீங்க? ஏய் ஐயா, உங்களை யார உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. சரிங்க ஐயா. என்னங்க என்னங்க, இவங்க தாங்க நமக்கு வரப்போற சம்மந்தி. அது சரி, நீ போ. உட்காருங்க. மேல உட்காருங்க, மேல. சொல்லுங்க. என் பேரு வெங்கட்ராவுங்க ஐயா. இவ என் மனைவி சீதா. நீங்க பெரியவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த நாட்டுல இருக்க முடியாதுங்க ஐயா. அப்படிப்பட்ட நீங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு வர சொன்னதும் அடிச்சு புடிச்சு நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோங்க ஐயா. உங்க கூட சம்பந்தம்னா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்கய்யா இருக்க போகுது? அதான் இங்க வரப்போ உங்களுக்காக இந்த பொம்மையை கொண்டு வந்தோங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு பண்ணுவேன்யா. ஏய், வாய மூடிட்டு. இதாங்கய்யா, இந்த மாதிரி நிறைய கொழு பொம்மைகளை நாங்க செய்வோங்கய்யா. செஞ்சு விப்போங்கய்யா. அதான் எங்க குலத்தொழில். ஆஹா. என் மனைவியும் எனக்கு இதுல ரொம்ப உதவியா இருப்பா. வண்ணம் பூசுறது, கண்ணு வரைகிறதுன்னு இந்த மாதிரி செஞ்சு பொம்மைகளை ரொம்ப அழகாக்கி தருவா. சும்மா இருக்கிற சமயத்துல அது ஏதோ யூடியூப் சேனலாமே, அதுல மீன் குழம்பு எப்படி வைக்கணும், எறா தொக்கு எப்படி செய்யலாம், மிச்சமான குழம்பு என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு ருசியா செய்வாங்கய்யா. அதனாலதாங்க அவ அப்படி சொன்னா. மீன் குழம்புல அவ ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. சரி, உங்க பையன் என்ன செய்யறான்? சினிமாவுல ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவன் ரொம்ப திறமையானவங்க ஐயா. என் பையங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க ஐயா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். டைம் கிடைச்சிட்டா போதும் ஏதோ ஒரு கதையை எழுதிக்கிட்டே இருப்பான். அதாங்க ஐயா அவனுடைய உலகம். கொழு பொம்மைங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க, மரப்பாச்சி பொம்மைங்க, மர பொம்மை. அவன் எப்படி எனக்கு சம்பந்தியாவான்? போயும் இப்படி ஒரு குடும்பத்தை கொண்டாந்து தலையில கட்டிருக்காள, இது சத்தியமா சூட் ஆகாது. அவன் என்னமோ கட்டையில பொம்மைகளை செய்வானா, அவன் பொண்டாட்டி அதுக்கு கலர் அடிப்பாளாம். அது விக்கலன்னா அடுத்த வேளை சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாதாம். இப்படி ஒரு குடும்பம் எனக்கு எப்படி சம்பந்தியாக முடியும்? 100 ஏக்கர் விவசாயி ஆர்கானிக் வெங்கட்ரமணன்
இவ்வளவு பெரிய பேர் இருக்கிற ஃபேமிலி நமது. அப்படிப்பட்ட நமக்கு அவங்க எப்படி சம்பந்தியாக முடியும்? மீன் குழம்பு மீன் குழம்பு. உங்க வீட்டு வாசனை இல்ல, என் வீட்டு வாசனை இல்ல, ரொம்ப சுவையான குழம்பு. அவ எப்படி நமக்கு சம்பந்தியாக முடியும்? நினைச்சாலே நாத்த குடல புடுங்குது. அவ மீன் குழம்பு வைப்பாளாம். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் கூட பண்ணுவேன். நீ செய்யறது வேற, அவ செய்யறது வேற. ரெண்டும் மீனு தான், ரெண்டும் குழம்பு தான். அவ கையில இருக்கிற கலைய யூடியூப் மூலமா 10 பேருக்கு தெரியப்படுத்துறா. தப்பென்ன இருக்கு? அதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் பண்ணா பெருமையா சொல்வீங்க. ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ செஞ்சு காமிச்சா ஓ வாவ் சூப்பர் அப்படின்னு லைக் போடுவீங்க. திரும்பி திரும்பி இது எல்லாத்தையும் அதே யூடியூப் சேனல்ல மறுபடியும் போடுவாங்க. உங்களுக்கு பணம் இருக்கு, அதுக்கு மேல சொத்து இருக்கு. அதனால நீங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணா அது பெருமை. அதுவே ஒரு ஏழை தொழிலாளி செஞ்சா பாவம் வயிற்று பொழப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பரிதாபமா பாப்பீங்க. எதுவா இருந்தாலும் சக்திக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த வருமானம், வருமானத்தை வச்சுதான் பணக்காரன் ஏழை. நாம பார்க்க வேண்டியது பணக்கார ஏழைன்னு இல்லைங்க, நல்ல மனசும் பாசமும். அது ரெண்டு இவங்க கிட்ட எப்படி இருக்க முடியும்? பண கஷ்டத்துல அதெல்லாம் காத்துல பறந்து போயிருக்கும். இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தானே உங்களை வர வச்சது. நீங்க என்ன பண்ணீங்க? எந்திரிச்சு வந்துட்டீங்க. என் கூட வாங்க. எனக்கு சுருட்டு பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்ப என் பொண்ணு சின்ன குழந்தை. ஓடியா ஓடியா ஓடியா. அப்பா இது பிடிக்காதுங்க, ஸ்மெல் அடிக்குது. சீ 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 வேண்டாம். வேணாவா? நீ சொல்லிட்ட, நான் விட்டுட்டேன். சரியா?